இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம 6 ஃபார்முலாஸ் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் நிறையா கிடைக்கும். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 6 ஃபார்முலாஸில் ஃபஸ்ட் ஃபார்முலா ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட். நம்மளுக்கு தெரியும், ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு விற்கிறோமோ அதை மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் ஒரிஜினலான அதோட விலை. இப்போ ஒரு பொருள், ஒரு சாக்லேட் 5 ரூபா சாக்லேட்டை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது வந்து 5 ரூபா. அவங்க 5 ரூபா தான் சாக்லேட்டோட மதிப்பு. ஆனால் அவங்க விற்கிறது வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு லாபம் 5. அதுதான் விற்கிற விலை வந்து அதிகமாக இருந்து நம்ம அந்த பொருளோட மதிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு. அதுவே லாஸ்னால் லாஸ் என்னவாக இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வாங்கின பொருளோட மதிப்பு அதிகம், ஆனால் செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மி. இப்போ பேரம் பேசி வாங்குறாங்க. அதே சாக்லேட் 10 ரூபா சாக்லேட்டை 10 ரூபா சாக்லேட்டை 8 ரூபாய்க்கு தந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 8 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா எவ்வளோ வரும்? 2 ரூபா வந்து லாஸ். ஓகேவா? -2. ஏன் இதை இப்படி போட்டிருக்கோன்னா, இங்கே 10 காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதனால் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை கழிக்கிறோம். ஓகேவா? கரெக்டாக 10 - 8 பண்ணோம்னா 2 ரூபா வந்து இவங்களுக்கு லாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. அதே இன்னொரு ஃபார்முலா வரும், ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ். இப்போ 100க்கு எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப் பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ 100க்கு 10 ரூபா சேர்த்து விற்றுருக்காங்க, 110 ரூபான்னு விற்றுருக்காங்கன்னா இவர் வந்து 10% லாபம் அடைஞ்சிருப்பார். கரெக்டாக? அந்த 10ன்றது 100க்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதுதானே பர்சன்டேஜ். 100க்கு 100 ரூபா பொருள், ஒரு பொருளை 100ன்ட்டு வச்சுக்கிட்டு விற்றாங்கன்னா அதுக்கு 110 ரூபான்னு விற்றாங்கன்னா அது 10%. அதே 20 வச்சாங்கன்னா 20%. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லிடுறாங்க பாருங்கள். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு, 10 ரூபா ப்ராஃபிட், அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோவேன், 100 அப்படின்னா இன்ட்டு 100 அப்படின்றாங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ கண்டுபிடிச்சி இன்ட்டு 100னா இந்த 0 போயிடுமா? 0 போச்சுன்னா 10ன்றது தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்றாங்க. இந்த ஃபார்முலாலையும் போடலாம். ஓகேவா? இப்போ லாஸ் பர்சன்டேஜாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ் பர்சன்டேஜும் அதே மெத்தட் தான். அங்கே என்ன பண்ணோம்? அதே காஸ்ட் ப்ரைஸே தான். ப்ராஃபிட்டு மேலே போட்டோமோ அதே மாதிரி இங்கே லாஸ் போட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். லாஸ் வந்து 5 ரூபா லாஸ்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபான்னா இன்ட்டு 100 அப்படின்னா 100 அப்போ 5 ரூபான்றது வந்து லாஸ். இந்த 100ன்னு வைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வச்சுக்கோமே, 10 ரூபாய்க்கு 5 ரூபா நஷ்டம் அடைஞ்சிருக்காருன்னா பாதிக்கு பாதியாக 50%. நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, 10 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு விற்றுருக்காரு, 5 ரூபா லாஸில் விற்றுருக்காரு. அப்போ இந்த 0 போயிடுச்சு, இந்த 1 இங்கே 10, இந்த 1க்கு அப்படியே தான் இருக்கும். 5 × 10 50% வந்து லாஸ். ஓகேவா? புரியுதா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா. செல்லிங் ப்ரைஸுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா, ஒருவேளை லாபத்துக்கு விற்றுருக்கான் அப்படின்னா 1 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை 100. இதை நம்ம இப்படி போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி போட்டாலும், இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 100 இங்கே வந்து இங்கே 10% ஈஸியாக நான் சொல்கிறேன், 10% லாபம்னு வச்சுக்கோங்களேன். 100 × 1 100, 100 + 10 110 பை 100. இதுக்கு என்ன அர்த்தம்? 100 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்றுருக்கான்னு அர்த்தமா? இப்போ பர்சன்டேஜ்னு சொன்னாலே நம்ம இதை எப்படி ஸ்டார்ட்டாக எழுதிக்கலாம்? நம்ம வந்து இப்போ 20% லாபம்னு நான் சொல்கிறேன். ஒரு கொஷின் எடுத்துகிட்டு 20% லாபம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஃபார்முலாலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணாமல் 120, 100க்கு 120 விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம்ல. அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 100க்கு இந்த 100 போச்சு அப்படின்னா 120 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? புரியுதா? இதே மாதிரி தான் லாஸுக்கும் இதே மாதிரி தான். இங்கே கூட்டுறோமா? லாஸுக்குன்னா என்ன பண்ணுவோம்னா, பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் லாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. லாஸ் ஆகிருக்குன்னா, இப்போ ஒரு 100 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு நான் பேரம் பேசி 95 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அப்படின்னா, இங்கே 5% ப்ராஃபிட். சரி, ஒரே நிமிஷம்.
லாஸ்ட்டு வந்துருச்சா, 95 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ண சொல்லுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் நஷ்டம், 5% நஷ்டமா? இந்த ஃபார்முலா படி போட்டால் 1 மைனஸ் 100 மேலே லாஸ் பர்சன்டேஜ்னா 5, இங்கே போனால் 100 மைனஸ் 5 95/100 இப்படி போடுமா, இந்த சால்வ் பண்ணி போடுமா. அதுக்கு வந்து அவன் 5% நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே 100க்கு 5 ரூபா கம்மி அப்படின்னா 95 அப்படின்னு மைண்டில் எடுத்து வந்துடணும். அப்போ 100க்கு 95 அப்படின்னு போட்டுட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுறேன்னு வச்சோங்க, 100 பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை இங்கே 50 பொருளாக இருக்கலாம், 500 பொருளாக இருக்கலாம், 125 இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, நான் 100ன்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தெரியும் 100 பொருள் 95 வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு. இப்போ இது வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா 100 பதிலாக ஒரு 210 அப்படின்னு வச்சுக்கோமா, 210 இல்லைனா சரி ஈஸியாகவே வச்சுக்கோங்க, 200ன்னு வச்சுக்கோங்க, 100 பொருள் 200ன்னு வச்சுக்கோம். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான், லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 95 ரூபா, 100 பொருள் 95 வாங்கியிருக்கான் அப்படின்னா இல்லை 2 0 போச்சு, இந்த 2 0 போச்சு, 95 × 100, 90 × 2 150, 190. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் 190. புரியுதா? நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்ப்போம். ஓகே, பாருங்கள் 6 ஃபார்முலாவும் முடிஞ்சிச்சு. செல்லிங் ப்ரைஸ் பொறுத்தவரையும் இவ்வளோ தான். வாங்குகிறோம், விற்கிறோம், லாபம் வருது, நஷ்டம் வருது, அப்புறம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். பர்சன்டேஜுக்கு நம்ம சொல்லியிருப்பேன் 20%க்கு 1/5, 25க்கு 1/4, 75க்கு 3/4, 50க்கு 1/2. ஓகேவா, இதெல்லாம் இருக்குல்ல. 100னா 1. ஓகே, ஃபுல் நம்பர். இது எல்லாமே பர்சன்டேஜ். நம்ம பர்சன்டேஜ் வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அதுவும் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம சம்ஸும் பார்க்கலாம். ஓகே, நம்ம பார்த்தோம்ல ப்ராஃபிட், அதுக்கு எல்லாத்துக்கும் சம்ஸ் பார்ப்போம், எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி. ஓகேவா, எல்லா மாடல்ஸ்லையும் ஒரு சம்ஸ் எடுத்துடுவோம். த ஷாப்கீப்பர்ஸ் பை அன் ஆர்டிகல் ஃபார் 500 அண்ட் செல் இட் ஃபார் 650, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கான ஃபார்முலா, ஃபஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம்ல, ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, இங்கே 500ல் 650 போச்சுன்னா மைண்ட்லேயே போடணும் 150. ஓகேவா, 150. இப்போ என்ன கேட்குறான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட்ன்றது 150, ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம், 500க்கு 150 எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிப்போமா. சரி, 500க்கு 150 எவ்வளோன்னு கண்டுபிடிப்போமா. இப்போ 0 போயிடும், 5 3 30% வந்து ப்ராஃபிட். ஓகேவா, a trader purchased a TV for 25,000 and sold it at a loss of 15%. Find the selling price. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் ஒரு டிவியை வந்து 25,000க்கு வாங்குறாரு அண்ட் சோல்ட் இட் அட் த லாஸ் ஆஃப் 15%. ஃபைண்ட் அப்படின்னா 15% லாஸ் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாமா. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000. இந்த ஃபார்மெட் எப்படி மாற்றலாம், 15%னா 85/100 எழுதலாமா. இப்போ சால்வ் பண்ணால் 0 0 0 0 போச்சுன்னா 250 × 85, 250 × 80 வந்து 20,000. அதுக்கப்புறம் 5 × 250 வந்து 1250. அப்போ வந்து 21,250. ஓகே, இப்போ இது எப்படி இன்னொரு மெத்தடில் போடலாம், ஆல்டர்னேட் மெத்தட் எப்படி போடலான்னா 25,000 15% லாஸ் அப்படின்னா 25 ரூபா வாங்கிட்டாருன்னு தெரியும், 15% லாஸ்னால் 10%னா 2,500. கரெக்டாக, 5%னா 2,500 பாதி 1,250. இப்போ இது ஆட் பண்ணால் 0 5 7 3 3,750 ரூபா கம்மியாக விற்றுருக்காரு. ஓகேவா, அப்படின்னே சால்வ் பண்ணலாம். 25,000ல் 3,750 போட்டோம்னா 0, இங்கே 5, இங்கே 9 வந்துடும், 9 2, இங்கே 4, இங்கே 1, இங்கே 2, 21,250. அதே ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா. இது எப்படி இருக்குது, இது லாஜிக்கலாக போடுறோமா. லாஜிக்கலாக 25,000 15% லாஸ்னால் 15% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 10%, அதுக்கு 5%, அதில் பாதி கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வந்து அதை மைனஸ் பண்ணாவே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, a shopkeeper make a profit of 20% by selling a mobile for 18,000. Find the cost price of mobile. அதாவது ஷாப்கீப்பர் வந்து 20% லாபத்தில்
செல்லிங்கே மொபைல் 18,000 விற்கிறாரு. 18,000 வந்து என்னென்னா 20% லாபம் அப்படின்றாரு. ஆனால் 120 நூறுரூவா போட 120 விற்றுறாரு. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலாவிலே தான் அதையும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு செல்லிங் மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை 1 + ப்ராஃபிட் டிவைடட் பை 100 இப்படி வந்துருமா. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ 20னா 120/100 அப்படின்னு போட்டுக்கோமா. 120/100 போட்டோம்னா இங்கே வந்து கீழே வந்து 120/100, இந்த 100 வந்து மேலே போயிடும். ஓகேவா, மேலே போச்சுன்னா 120 கீழே இருக்கும், 100 வந்து மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ வந்து இப்போ அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் போடுவோமா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 18,000 டிவைடட் பை 120 × 100. இப்போ 0 கிளான்ஸ் பண்ணால் இங்கே 12 இங்கே இதுனா 255, இங்கே வந்து 6 டேபிளில் 3000 3000 இன்ட்டு இங்கே இருக்க 5. ஓகேவா, 5 × 15. இப்போ 15,000 ஃபோனு காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, சால்வ் பண்ணிட்டோமா. ஃபார்முலாவை இதே ஃபார்முலா தான், ஆனால் அதை வந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா மாற்றி எழுதிக்கணும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, a shopkeeper buy 10 pens for 40 rupees and sell them at 5 per pen. Find the profit or loss அப்படின்னாங்க. இதில் என்ன தெரியுது, ஒருத்தர் வந்து 10 பேனாவை 40 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பேனா எவ்வளோ 4 ரூபா. அப்போ அந்த 4 ரூபா பேனாவை 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா 1 ரூபா ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க. ஓகேவா, அப்போ வந்து ப்ராஃபிட் தானே, லாஸ் கிடையாது. ப்ராஃபிட்டாக லாஸானு கேட்குறான், அப்புறம் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ லாஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டுக்கு எப்படிக்கான ஃபார்முலா என்ன, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ். ப்ராஃபிட் வந்து எவ்வளோ 1 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் 4 ரூபா × 100. நம்ம 1/4 அப்படின்னு போட்டோம்ல. 1/4னா என்ன, 1/4னா 25% கரெக்டாக தெரியும்ல. இது அப்படியே கூட சால்வ் பண்ணாமல் அதே தான் வரும். இங்கே 2 5. ஓகேவா, நம்மளுக்கு 1/4னா 25. நம்ம அந்த ஃபார்மேட் பார்த்தோம்ல, 1/5 1/2னா 50%, 1/4னா 25%, 1/5னா 20%, 3/4னா 75%னா பார்த்தோம்ல, அதே தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, a cycle was sold for 3,600 at the profit of 20%. Find its cost price அப்படின்றாங்க. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு சைக்கிள் வந்து 3,600 விற்கிறாங்க, 20% லாபம். 20% லாபம் நம்ம ஏற்கனவே போட்ட சம்மா தான். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட்ன்றப்ப இங்கே எவ்வளோ 20%னா 120/100. இதே மெத்தடில் செல்லிங் ப்ரைஸ் வேல்யூ எவ்வளோ 3,600 டிவைட் பை 120. இந்த 100 மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், இந்த 0 கேன்சல், இங்கே 2 அங்கே பாருங்கள் 12, இது பாருங்கள் 3ல் வருமா 3 அப்படின்னா 300 × 10 3,000 ரூபீஸ் சைக்கிளை வந்து 3,600 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அது 20% ப்ராஃபிட். ஓகேவா, கரெக்டாக. ஓகே, by selling a fan for 4,800 a shopkeeper incurred a loss of 20%. Find the cost price of the fan. செல்லிங் ப்ரைஸ் இப்போ ப்ராஃபிட்டில் பார்த்தோம்ல, போன சம்ஸ் எல்லாத்துலேயும் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் எல்லாத்தையும் ப்ராஃபிட்டில் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டில் பார்க்குறோம். லாஸ்ட்னா எப்படி, அதே ஃபார்முலா தான். காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு செல்லிங் ப்ரைஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா செல்லிங் ப்ரைஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அதோட லாஸ்னா 1 - லாஸ் எவ்வளோ 20%. அப்படின்னா 100 ரூபா பொருள் 80 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. 20 போச்சுன்னா 120 போச்சுன்னா 80/100. ஓகே, இப்போ இதுக்கே சால்வ் பண்ணுவோமா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 4,800 டிவைட் பை 80 × 100. இங்கே 0 ஒரு 0 போச்சு, இங்கே ஒரு 0 போச்சு. 8க்குனா 6 8 சார் 48. 40னா 600 × 10 அப்படின்னா 6,000 ரூபீஸை வந்து பொருளை வந்து 4,800 ரூபாய்க்கு விற்று 20% நஷ்டம் அடைஞ்சிருக்கார். ஓகேவா, மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். If a trader give 25% discount on an item that is marked 800, what is the selling price அப்படின்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஃபார்முலா தேவையில்ல, சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா. ஒரு பொருள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 800 ரூபாய் இருக்குது, அதுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்போ அவரோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ விற்றுருப்பாருன்னு கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸில் 25% போச்சுன்னா. ஓகேவா, அப்போனா எவ்வளோ கண்டுபிடிக்கணும், 25னா 1/4 போடுவோமா.
1/5 4% எவ்வளோ? 4 போச்சுன்னா இங்கே 200 வந்து இந்த 25% போச்சுன்னா எவ்வளோ? ஓவரால் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? 800 800ரூபாவில் 200 போச்சுன்னா 600 விற்றுருப்பார். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிளாக போட்டுருமா, ஃபார்முலா கூட இல்லை. நெக்ஸ்ட்டு, இஃப் a person sell an item for 540 rupees after giving a 10% discount and still make a 20% profit. பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கல, செல்லிங் ப்ரைஸே கொடுத்துட்டான். நம்ம குழப்பற மாதிரி சொல்லிடுறாங்க பாருங்கள். செல்லிங் ப்ரைஸே 540 சொல்லிட்டான், காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120% ப்ராஃபிட் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியல. செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + ப்ராஃபிட் டிவைட் பை 100. இது நம்ம எப்படி பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை எவ்வளோ ப்ராஃபிட்? 120 டிவைட் பை 100 100 மல்டிப்ளிகேஷன் வந்துருமா? இப்படி போட்டோம்னா எப்படி வரும்? இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 540. இது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20% ப்ராஃபிட் அப்படின்றாங்க. அப்படின்னா 120 இன்ட்டு 100. சால்வ் பண்ணால் 0, இந்த 12, இங்கே 5, 6, 6னா 9, 0 90 இன்ட்டு 5, 9 5 45, 450 rupees. 450 rupees பொருளை வந்து 540 விற்றுறான். இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து நம்மளை குழப்பத்துக்கு கொடுத்தது. ஓகேவா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு. A trader marked the price of an item 40% above the cost price. After giving a 20% discount, he made a profit of 48. Find the cost price. காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இங்கே மார்க்கெட் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. சிபி காஸ்ட் ப்ரைஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ப்ரைஸை விட 40% அதிகம். 40%னால் நம்ம ப்ளஸ் போட்டு, அதாவது 140 அப்படின்னு எழுதிவோமா? ப்ளஸ் இல்லை, காஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட 40% அதிகம். அப்படின்னா 140 ஆஃப் எக்ஸ், அதாவது 140% ஆஃப் 100 ரூபா பொருள் 140 விற்கிறாரு. எதனா எக்ஸு பெருக்கல் எக்ஸா போட்டுக்கோமா? இப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ ஆஃப்டர் கிவிங் 20% டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் 80/100. இது எப்படி இருக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸை வந்து இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? இதுவும் மார்க்கெட் ப்ரைஸ் தானே. 140 எக்ஸ் ஆஃப் 100 இன்ட்டு 80 ஆஃப் 100 அப்படின்னு அர்த்தமா? இப்போ வந்து 100க்கு இந்த 0 போயிடுச்சு. இப்போ மல்டி பண்ணால் 14, இப்போ மல்டி பண்ணால் 14 இன்ட்டு 8 112/100. அதாவது 100 ரூபா பொருள் 112 ரூபா நிறுத்துறாரு செல்லிங் ப்ரைஸ். ஓகே, கிடச்சிச்சா? ஆஃப் எக்ஸு. ஓகேவா? இந்த எக்ஸ் இருக்குல்ல, அதனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு தெரியும் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம்? காஸ்ட் ப்ரைஸில் செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ விற்றுருக்குமோ அதில் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா? அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 112/100. காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன? எக்ஸ்ன்னு வச்சோம். இது வந்து எக்ஸு. இப்போ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 48. 48 ரூபான்னு சொல்லியிருக்காங்களா? இந்த 48. இப்போ வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் போயிடுச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட் எல்சியம் எடுத்துக்கோ. 100 ஆஃப் 100 போட்டோம்னா இங்கே 100x மைனஸ் 112x, இந்த 100 வந்து இந்த பக்கம் வந்துடுச்சு. அப்படின்னா ஈக்குவல் டு 4800. ஓகேவா? 4800. இங்கே 112x. இப்போ 112x போச்சுன்னா 100ல் 112 போச்சுன்னா 12x ஈக்குவல் டு 4800. ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணோம்னா இங்கே போடுறேன் 4800 டிவைட் பை 12 அப்படின்னா 4 00. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 400. அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 400. ஓகேவா? இது பாருங்கள், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான சம் தான், ஆனாலும் இது சால்வ் பண்ண முடியும். 3 ஃபார்முலா. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு வச்சுக்கணும், மார்க்கெட் ப்ரைஸ் அதை வந்து ஃபார்மேட்டாக மாற்றணும், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஃபார்மேட்டை கொண்டு வந்து அதில் மார்க்கெட் ப்ரைஸை வந்து இன்சர்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சோம்னா அப்புறம் நம்ம பாருங்கள் இதில் எல்லா ஃபார்முலாவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எடுத்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எடுத்து அந்த 48 ரூபீஸை எடுத்து இங்கே போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்படி தான் போடணும். ஓகே.